அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவுங்க. எல்லாருடைய வீட்டிலும் புது வருஷம் வந்த உடனே முதல் வேலை செய்யறதே பழைய வருட எல்லா கேலண்டரையும் நம்ம எடுத்து மாற்றி புது கேலண்டரை மாட்டுவோம். நிறைய வீட்டில் நிறைய கேலண்டர் வந்திருக்கும், எங்கே மாட்டுறதுனே தெரியாமல் அங்கே ரூமில் ஒன்று, பெட்ரூமில் ஒன்று, அப்படி எல்லா இடத்துலையும் மாட்டி மாட்டி வைப்போம். அதே மாதிரி இந்த பழைய கேலண்டரை எல்லாத்தையுமே எடுப்போம். அதுவும் குறிப்பாக நமக்கு இந்த சாமி பட கேலண்டரு எல்லா இடமும் கொடுப்பாங்க. பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அப்படி சுவாமி படங்கள் கேலண்டரையும் நம்ம அது என்ன பண்ணுறது, இத்தனை நாளாக நம்ம ஒரு சுவாமியாகவே நினச்சி நம்ம அதற்கு எப்போல்லாம் ஊதுபத்தி சூடம் காமிக்கிறோமோ அங்கேயும் போய் காமிச்சு நம்ம வீடெல்லாம் நல்ல ஒரு மங்களகரமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருளை இப்படி இந்த வருடம் முடித்த உடனே நம்ம அப்படி தூக்கி குப்பையில் போடுறோமே, இல்லை சுவாமி ரூம்லேயே வச்சுக்கலாமா, அப்படி பலவித யோசனைகள் ஒவ்வொருத்தருக்கு வரும். அப்படி பழைய சுவாமி பட கேலண்டரை நம்ம வீட்டில் எப்படி அப்புறப்படுத்துறது, புதுசாக கேலண்டர் மாற்றுறீங்களா, எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துல நீங்கள் மாட்டி வைக்கவே கூடாதுங்க. சில குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட திசையில் நம்ம மாட்டி வைக்கிறப்ப தான் நம்ம குடும்பமானது நல்லபடியாக ஒரு சுபிக்ஷம் அடையும், ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும், நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதிர்ஷ்டங்கள் இது எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தெரியாமல் சில திசைகளில் நம்ம மாட்டவே கூடாது. அது எங்கே மாட்டணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு குறிப்பு தான் இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது நம்முடைய வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கங்கள் இருக்குது. புது வருஷம் வந்த உடனே நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கடைகளில் போய்ட்டு அடித்து பிடிச்சி அந்த கேலண்டரை வாங்குவோம். நிறைய பேர் அந்த கம்பெனிஸ்லேயே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கேலண்டரை கொடுப்பாங்க. இல்லாட்டி நமக்கு இஷ்டமான தெய்வத்துடைய அந்த சுவாமி படங்களை நம்ம காசு கொடுத்தாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு அந்த வருடம் முழுவதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒவ்வொரு கேலண்டரையும் நம்ம வீட்டுக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரோம். அப்படிப்பட்ட கேலண்டரை நம்ம எந்த இடத்துல மாட்டணும், எந்த இடத்துல மாட்டவே கூடாதுங்கிற ஒரு தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல எப்படிப்பட்ட சுவாமி பட கேலண்டர், உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சுவாமி பட கேலண்டரை நம்ம பூஜை அறையில் வச்சு நீங்கள் ஒரு கடவுள் படத்துக்கு அந்த இணையாக நீங்கள் பூஜைகள்லாம் பண்ணவே கூடாது. எந்த கேலண்டராக இருக்கட்டும், சுவாமி கேலண்டரை பூஜை அறைக்கு வெளியில் தான் நீங்கள் மாட்டி வைக்கணுமே ஒழிய பூஜை அறைக்குள்ளே நீங்கள் மாட்டி வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு வருடம் முழுவதுமே நம்ம உபயோகப்படுத்திட்டோம். மற்ற கேலண்டர் எல்லாருமே என்ன பண்ணுவோம், பழைய கேலண்டர் நம்ம ஒரு கபோர்ட்ஸ் கடையில் ஒரு பேப்பர் போட எடுத்துக்குவாங்க, கிச்சனுக்கு எடுத்துக்குவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாட்டி பழைய பேப்பர் காரணக்காச்சும் நம்ம தூக்கி போடுவோம். ஆனால் இந்த சுவாமி பட கேலண்டரை மட்டும் நம்ம எப்படி அப்புறப்படுத்துறது, அதில் ஏதாச்சும் தோஷம் வந்துடுமா, இல்லை திருப்பி சுவாமி ரூமுக்குள்ளே மாட்டணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த சுவாமி பட கேலண்டரை நீங்கள் ஏதாவது ஓடுகின்ற நீர்நிலைகளில் தாங்க நம்ம விடணும். இல்லாட்டி அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி படம் நல்லபடியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படத்தை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு கேலண்டரை நம்ம அப்புறப்படுத்திட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா பழைய பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் அதிகமாகும். அதனால் உடனுக்குடனே பழைய விஷயங்களை நம்முடைய வீட்டில் இருந்து நம்ம அப்புறப்படுத்திடணும். அதே மாதிரி இப்போ புதுசாக கேலண்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம், அது எங்கே மாட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் ஆணி இருக்கோ அங்கே எல்லாம் நீங்கள் மாட்டி வைக்கவே கூடாது. ஏன்னா ஒரு சில வீடுகளில் நிறைய ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க, நிறைய கேலண்டர் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். அப்படி எல்லா இடமும் எல்லா திசையிலையுமே நம்ம மாட்டி வைக்கக்கூடாதுங்க. கேலண்டர் மாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு, அதாவது ஈஸ்ட் அல்லது நார்த், அந்த டைரக்ஷன்ஸ் பார்த்து நம்ம கேலண்டர் இருக்கணும். கேலண்டர் நமக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம மாட்டி வைக்கணும். அப்படி சுவாமி படங்கள் மாற்றப்பையும் சரி, சுவாமியோட முகமானது நமக்கு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா குடும்பத்தில் நல்லபடியான ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அந்த தெய்வத்துடைய அருளாலே நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு செல்வ நிலையானது உயர்ந்து நல்ல ஒரு மாற்றம், மகிழ்ச்சி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த பக்கம் நீங்கள் மாட்டவே கூடாதுன்னா எப்பயுமே தெற்கு திசை நோக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரை, சுவாமி கேலண்டராக இருக்கட்டும், இல்லை சாதாரண டெய்லி ஷீட்டில் வேறு ஏதாவது கேலண்டரை தெற்கு, அதாவது சவுத் டைரக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் கேலண்டரை நீங்கள் மாட்டி வைக்கவே கூடாது. அப்படி நம்ம பண்ணோன்னா நமக்கு தேவையில்லாத மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், ஏதாவது இழப்புகள், அப்படி குடும்பத்தில்
ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஆரோக்கிய அந்த குறைபாடுகள் கண்டிப்பாக அந்த பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் வீட்டுடைய புதிய கேலண்டரை நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி வைங்க. தெற்கு டைரக்ஷன்ஸில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. அதே மாதிரி சில வீடுகளில் நிறைய கேலண்டர் இப்படி வாங்கி வச்சுருப்போம். இப்படி வாங்கிட்டு நம்ம ஒரு நாள் 2 நாள் நம்ம அந்த டேட்டை மட்டும் கிழிப்பாங்க. பல நாட்கள் பல மாதங்களாக அந்த தேதியெல்லாம் கிழிக்காமல் அப்படியே வச்சே இருப்பாங்க. இப்படி அதிகபட்சமாக ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு இப்படி கேலண்டர் நம்ம கிழிக்காமல் இப்படி வச்சுருந்தோன்னா நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு தேக்க நிலைமை, அதாவது ஏதாவது ஒரு பிளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது, அப்படி தேங்கி போகிறது, முன்னேற்றங்கிறது ஏற்படாமல் வீடும் சரி நம்ம செய்யக்கூடிய வேலையிலையும் சரி அந்த அழுத்தங்கள், அந்த நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கிறது, ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். கேலண்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்ம நினைக்கவே கூடாதுங்க. நம்ம நினைப்போம் எல்லா விஷயங்களுமே குடும்பத்தில் கரெக்டாக இருக்கேன்னு. ஆனால் இந்த சின்ன சின்ன தவறுகள் நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகள் நம்ம வீடுகளில் இப்படி செய்கிறதுனால நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிப்படையும். அதனால் இப்படி கேலண்டர் நிறைய வந்தாலும் சரி, நீங்கள் அன்னன்னைக்கு அந்த கேலண்டரை நம்ம டெய்லி இப்படி மாற்றிட்டு, இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கேலண்டரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம காலையில் ஏந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு அந்த டேட் கிழிப்போம் பார்த்தீங்களா? நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட் கிழிக்கிறப்ப கையோடு அந்த பேப்பரை அப்படி கசக்கி அப்படி குப்பையில் தூக்கி போடுவாங்க. அப்படி நம்ம செய்வதுங்கிறது நமக்கு ஒரு மோசமான விளைவுகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெய்லி இப்படி கேலண்டரை அப்படி கிழிச்ச உடனே அப்படி கசக்காமல் அந்த பேப்பரை அப்படியே நீங்கள் குப்பையில் போட்டு பாருங்களேன். நல்லபடியான ஒரு நேர்மறை விஷயங்கள் நமக்கு நிறைஞ்ச ஒரு நாளாக ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரண ஒரு விஷயம் நினச்சிட்ருப்போம் கேலண்டரை, ஆனால் கேலண்டருக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற பல தகவல்கள் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த புது வருட இந்த கேலண்டரை நம்ம சொல்லுகின்ற சரியான திசையில் உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க. நம்முடைய குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுடைய குடும்பம் நல்ல சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாளைய தினம் 111 மேஜிக் டே வருதுங்க. நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன புதுசாக நீங்கள் ஜெயிக்கணுமோ அதை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் கேட்டாலே போதும். அதற்கான வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் பலன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.